இவங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இவங்க பேர் என்னன்னு பார்த்தோன்னா மான்சி மஞ்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இவங்க யதார்த்தமா வீடியோ ஆன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன், அதே அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பையன் வந்து படிக்கட்டில் ஏறும்போது அவங்கள வந்துட்டு அவங்களோட அனுமதி இல்லாம அவங்கள வந்து தொடுறான். பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சன்னிதால செக்ஷன் 75 படி இந்த பையன் பண்ணது குற்றம். இந்த பையனுக்கு அதிகபட்சமா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அப்படி இல்லை என்றால் அபராதம், இல்ல ரெண்டுமே சேர்த்து கூட தண்டனையாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல அந்த பெண் கரெக்டான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, प्रॉब्लेम काय व्हिडिओ मध्ये रेकॉर्ड झाले प्रॉब्लेम काय இந்த பையனை பார்க்க ஒரு 20 வயசு பையன் மாதிரி இருக்கான். அவன் இப்பயே இந்த நிலைமையில இருக்கானா, வளர வளர எந்த மாதிரி ஆக போறான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது போன்ற சீண்டல்கள் இல்ல குற்றங்களால நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா காவல் நிலையம் சென்று புகார் அளிங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலியமாவும் நம்ம புகார் அளிக்கலாம். ஏன் புகார் அளிக்கணும்? அந்த பையனை பாவம்னு சொல்லி இது போன்ற குற்றவாளிகளை பாவம்னு சொல்லி விட்டுறலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் போதுதான் நம் நாட்டில் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற அவேர்னஸ் வீடியோக்கு பார்வை.